21 நாட்கள் தானியேல் உபவாச ஜெபம். நாள் 20. உங்களிடம் சரியான முன்னுரிமைகள் உள்ளதா? நீங்கள் தேவனின் சிறந்ததை விரும்பினால் என்ற வாக்கியத்தின் 7வது வழி. தற்காலிகமானவற்றை காட்டிலும் நித்தியமானவற்றின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும். சிறிது காலம் இருக்கும் தற்காலிகமானவற்றை நித்தியமானவற்றுடன் ஒப்பிட்டு விளக்குவதற்காக கீழே உள்ள வசனம் இவ்வாறு கூறுகிறது. 2 கொரிந்தியர் 4:17-18. மேலும் காணப்படுபவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாகுகிறது. ஏனெனில் காணப்படுபவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பவுல் 2 வகையான விஷயங்களை சுட்டி காட்டுகிறார். நித்தியமானவை மற்றும் அந்நித்தியமானவை. அந்நித்தியமானவை என்பது நமது இயற்கை உணர்வுகளால் உணரப்படும் உலகத்தின் விஷயங்கள். ஆனால் நித்தியமானவை என்பது காணப்படாதவை, அது நமக்கு தெரியாத நித்திய ராஜ்யத்தை சார்ந்தவை. இதை பவுல் ஒரு முக்கிய கோட்பாடாக வெளிப்படுத்துகிறார். நாம் இப்போது அனுபவிக்கும் இந்த லேசான உபத்திரவம் நமக்கு நித்திய கனமகிமை உண்டாகிறது. நாம் காணப்படுபவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நாம் நோக்கி இருக்கிறோம். நம்மில் பெரும்பாலானோர் பாடுகளின் வழியாக கடந்து செல்ல போகிறோம். அந்த உண்மையை நாம் எதிர்கொள்ள தயாராக வேண்டும். நாம் விரைவில் அல்லது கொஞ்ச நாளில் சிக்கல், கஷ்டம் அல்லது சிரமத்தை எதிர்கொள்ளப் போகிறோம். இது நமக்கு நித்திய மகிமையை சாத்தியமாக்கப் போகிறது. ஆனால் ஒரு அடிப்படை நிபந்தனையின் அடிப்படையில். அது யாதெனில், நாம் காணப்படாத நித்தியத்தை தொடர்ந்து நோக்கி கொண்டிருக்கும் போது மாத்திரமே. ஆனால் நாம் நித்திய காரியங்களிலிருந்து நம் கண்களை அகற்றி தற்காலிகமான காரியங்களை மட்டுமே பார்க்க தொடங்கினால், அதாவது நம்முடைய ஐம்புலன்களால் நாம் தொடர்பு கொள்ளும் இந்த உலகின் விஷயங்களை மட்டுமே நாம் பார்க்க தொடங்கினால், நித்திய மகிமையை நாம் இழந்து விடுவோம். நித்திய மகிமைக்காக நாம் அனுபவிக்க வேண்டிய பல பாடுகள் நமக்கு இருக்க வேண்டும் என்பது நம்மை குறித்து தேவனின் நோக்கம். நாம் பிரச்சனைகள் அல்லது துன்பத்திற்கு ஆளாகும் போது சரியான விதத்தில் அதை அணுகுவது மிகவும் முக்கியம். பிரச்சனைகள் மற்றும் துன்பங்கள் நம்மை நித்திய நோக்கத்திலிருந்து திசை திருப்பி விடக்கூடாது. மேலும் நாம் நித்தியம் மற்றும் காணப்படாதவற்றில் நம் கண்களை உறுதியாக வைத்து வைக்க வேண்டும். தனது முன்னுரிமைகளை சரியாக வைத்து கொண்ட மோசே இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். எபிரேயர்கள் புஸ்தகத்தில் அவற்றை பற்றி எபிரேயர் 11:24-27 வரை. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பது பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்களில் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்த வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானதை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கூறிய வசனத்தில் விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானதை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து என்ற முக்கிய உட்பிரிவை கவனியுங்கள். அதாவது நித்திய தேவனையும் அவருடைய நித்திய சாம்ராஜ்யத்தையும் அதன் நித்திய யதார்த்தங்களையும் கண்டான். மோசே அவைகளை கண்டது எப்படி? அவனது ஐம்புலன்களால் அல்ல, ஆனால் விசுவாசத்தால் அதை கண்டான். மோசே தன் கண்ணுக்கு தெரியாத நித்திய உண்மைகளை விசுவாசத்தின் மூலம் கண்டதால் அவன் தனது அழைப்பிலிருந்து விலகிச் செல்லவில்லை. அந்த அழைப்பின் மேன்மையை இழக்கவில்லை. அவன் எகிப்தின் ஐஸ்வர்யத்தை தேவனுடைய நித்திய ஐஸ்வர்யத்தை விட பெரிதாக கருதவில்லை. தேவனுடைய நித்திய ஐஸ்வர்யங்களை அடைவதற்காக எகிப்தின் ஐஸ்வர்யங்களை துறக்க அவன் தயாராக இருந்தான். மோசேயின் முன்னுரிமைகள் சரியானவையாக இருந்தன. ஏனென்றால் விசுவாசத்தின் மூலம் அவன் காணாத நித்திய உண்மைகள் மீது தன் கண்களை வைத்திருந்தான். குறிப்பாக நமது கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்தில் உள்ளவர்களுக்கு முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்னவென்றால், செல்வத்தை பின்தொடராதீர்கள், செல்வத்தை உங்கள் இலக்காக கொள்ளாதீர்கள். செல்வத்தை பின்தொடரும் கிறிஸ்தவர்களை பவுல் இவ்வாறாக எச்சரிக்கிறார். ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து
விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:9-11 வரை. எனவே உலகத்தின் ஐஸ்வர்யத்தை பின்தொடர வேண்டாம், நித்திய யதார்த்தங்களை நித்திய ஐஸ்வர்யங்களை பின்தொடர வேண்டும். நீங்கள் தற்காலிக செல்வங்களை பின்தொடர்ந்தால் அவற்றின் மீது உங்கள் கண்களை வைத்து அவற்றை உங்கள் இலக்காக கொண்டால் நீங்கள் வருந்த போகிறீர்கள். உங்களை பல துன்பங்கள் துளைக்கப் போகிறது. நீங்கள் அழிவின் வலையில் சிக்கி மனிதர்களை அழிவில் மூழ்கடிக்கும் பல தீங்கு விளைவிக்கும் வலையில் விழுந்து விடுவீர்கள். உங்கள் இதயம் செல்வத்தை தேட தயாராக இருந்தால் இன்றே அதிலிருந்து விலகுங்கள். செல்வத்தை பின்தொடர்வதிலிருந்து ஒரு மாற்றுகள் இருப்பதற்காக நான் தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாடினால் நமக்கு தேவையானதை தேவன் தாராளமாக அருளுவார். ஏனென்றால் தேவன் ஒரு கருமி அல்ல, அவர் தாராளமானவர். நம்முடைய நோக்கங்கள் சரியானதாக இருந்தால் அவர் நம்மேல் தாராள மனப்பான்மையை விடுவிப்பார். எனவே இயேசு இவ்வாறு கூறுகிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:31-33 வரை. தற்காலிகமான காரியங்களை பின்தொடர்வதற்கும் நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களை பின்தொடர்ந்து தேவனையும் உங்களுக்கு தற்காலிகமான காரியங்களை சேர்க்க அனுபவிப்பதற்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது. எனவே உங்கள் முன்னுரிமைகள் சரியாக இருக்க வேண்டும். ஜெபம். பிதாவே, நித்தியத்தை குறித்த மகிமையான வாக்குத்தத்திற்காய் நன்றி. விசுவாசத்தின் மூலம் நித்திய காரியங்களில் என் பார்வையை ஒருமுகப்படுத்த விரும்புகிறேன். நான் பிரச்சனையில் அல்லது துன்பத்திற்கு ஆளாக இருந்தால் நான் அதிக கவனம் செலுத்தாமல் நித்திய வாழ்விற்கு நேராக என்னை வழிநடத்தும். இயேசுவின் மீது என் கண்களை வைத்திருக்கிறேன். உண்மை அறிவதன் மூலம் நான் ஏற்கனவே அதை அனுபவிக்க முடியும். யோவான் 17:3. எனது இந்த லேசான உபத்திரம் ஒரு கணம் மட்டுமே, ஆனால் இது எனக்கு மிகவும் மேலான நித்திய கனமகிமை உருவாக்குகிறது. தகப்பனே, நான் தற்காலிக செல்வத்தை நாடியதிலிருந்து மனம் திரும்புகிறேன். நான் மோசையைப் போல உறுதியாக நின்று காணாதவற்றை காண விரும்புகிறேன். நான் நமது ராஜ்யத்தை தேடும் நித்திய செல்வத்தில் மகிழ்ச்சியை காண விரும்புகிறேன். ஆமீன்.